இன்னைக்கு நம்ம டெல்லிய கொஞ்சம் சுத்தி பார்ப்போமா? பாருங்களேன், மாடெல்லாம் எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டு டயர்டா தூங்கவே ஆரம்பிச்சிருச்சு போல. வெயிலுக்கு எதுக்கும் நல்லா அதுக்கு சுகமா இருக்கு. இந்த வெயில் பட்ட உடனே டெல்லியில இப்படியெல்லாம் ஏரியா இருக்கு, இப்படியெல்லாம் பிளேஸ் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மள டெல்லிக்கு அவுட்டர்ல தூக்கி போட்டு நமக்கும் டெல்லிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பில்டிங் எல்லாம் அது கவர்மெண்ட் பில்டிங்கை பார்த்த பிறகு இப்படியெல்லாமா குவார்ட்டர்ஸ் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அதுலேயும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய யூடியூபர், அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு பெரிய யூடியூபர். அவங்கள நம்ம வந்து நேர்லேயே பார்க்காம 1 இயராக ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் பேசுகிறப்ப, சிஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறப்பயாச்சும் வீடியோ எடுத்து போடணுன்றதுக்காகவே இன்னைக்கு எடுத்துட்டு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் குவார்ட்டர்ஸ் நமக்கு தரமாட்டாங்களா? பாருங்களேன், லிஃப்ட் இருக்குது, எவ்வளோ பெரிய பில்டிங்கு, ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களை இப்படி காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு 4 பில்டிங்கை காமிச்சு இதுதான் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ப வச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்தில் நாங்களும் அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன விஷயம்னா, என் வீட்டுக்காரர் கேமராவை ஆன் பண்ணவே இல்லையா, அவர் கூட சண்டை போட்டுட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. அவங்க வீட்டில் உள்ளே என்ட்ரான உடனேவும் அவங்க பெரிய யூடியூபர்னு சொல்லியிருந்தேன்ல, உமா, அவங்க வந்து பட்டாளத்து மனைவின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க உமா டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் 2 வச்சுருக்காங்க. அதில் வந்து சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்கி வச்சு அவங்க வீட்டில் பார்த்த உடனே என் மூத்த பையனும் என் சின்ன பையனும் வருஷக்கணக்காக வீடியோ எடுக்கிறீங்களே, நீங்கள் எப்படி இந்த மாதிரியெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மூஞ்சிக்கு நேராக கேட்டாங்களா. எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு நாள் வாங்குவோன்ற மாதிரி குவார்ட்டர்ஸை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். குவார்ட்டர்ஸ் என்னமோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து 8வது மாடியில் இருக்காங்க. சுற்றி சுற்றி பால்கனி தான். இவங்க வீடியோஸில் எல்லாமே இந்த வீடை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூடியூப்பருன்றதுக்காக நல்லா ஸ்டாண்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், நம்ம தமிழ்நாடுன்றதுக்காக கரும்பு, சின்ன வெங்காயம், நம்ம ஊர் வாழைப்பழம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை விட அவங்க பூஜை ரூம் அவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படியே நம்மளும் எங்கே வந்தாலும் சாமியை கும்பிட்டுக்கிறணும்ல, அப்படி கும்பிட்டுட்டு வீடியோவும் எடுத்தாச்சு. சிஸ்டர் வந்து வீடியோவை நல்லாவே வீடை சூப்பராக மெயின்டனும் பண்ணுறாங்க. பார்க்க எல்லா பக்கமும் பால்கனி இருக்கான். ஆனால் இப்போ வந்துட்டு குளிர்காலத்துக்கு உள்ளே நிறைய காற்று வருதுன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருக்கேன்னாங்க. நாங்கள் வந்தவனே சாப்பிடலாம் முடியாது, உங்கள் குவார்ட்டர்ஸை சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் எல்லாரையும் அனுப்பிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம், நீங்கள் எல்லாம் லிஃப்ட்டில் போங்க, நாங்கள் வந்து 8வது பில்டிங்கில் இருந்து கீழே படியில் நடந்து தான் வருவோம், நீங்கள் வருவீங்களா ஃபஸ்ட்டு இல்லை நாங்கள் வருவோம்மான்னு போட்டியெல்லாம் போட்டு வெயிட் லாஸுன்ற பேரில் ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தோங்க. ஆனாலும் இதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. இடம் சுற்றி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதில் லிஃப்ட்டில் போகிறவங்க கூட போயிட்டு நம்ம போட்டி வச்சா எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. இவங்க குவார்ட்டர்ஸை சுற்றியும் கார்டனும் போட்டிருக்காங்க. அவங்கவுங்க போட்டுக்கலாமா. இந்த சிஸ்டர் வந்து 8வது பில்டிங்கில் இருக்கறனால போடலைன்னு சொன்னாங்க. சரி, பசங்களை இந்த கிரவுண்டில் கூப்பிட்டு போயிட்டு இங்கே இருக்க இடத்த எப்படி, டெல்லி இதுதாயா குவார்ட்டர்ஸு பார்த்துக்கோயான்ற மாதிரி என் பசங்களை சுற்றி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். என் பையனுக்கு, அம்மா பார்த்தீங்களோ இந்த குவார்ட்டர்ஸு சூப்பராக இருக்குது, இந்த இடம் சூப்பராக இருக்குது, விளையாடுறதுக்கு இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு சந்தோஷம். யார் வீட்டுக்குமே டக்குன்னு அம்மா திருப்பி போவோன்னு சொல்லவே மாட்டான் என் சின்ன பையன். ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து, அம்மா அவங்க வீட்டில் கிரவுண்டு பெருசாக இருக்குமா, அந்த அண்ணாங்களும் நல்லா என் கூட விளையாடுறாங்க, 2 அண்ணாங்களும் சூப்பராக விளையாடுறாங்க, பேசுகிறாங்கன்னு சொன்னோடனே இன்னொரு வாட்டி போவோன்ற அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி ஃபஸ்ட் டைம் பேசி இப்படி ஒரு பாண்ட் வருன்றதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பேசிக்கிட்டேவும் அவங்க தான் சுற்றி பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் பில்டிங்கும், எங்கே பார்த்தாலும் எக்ஸசைஸ் மிஷினுமா இருந்துச்சு. சிஸ்டர், நீங்கள் என்னை விட்டுட்டு போனால் கூட எனக்கு திருப்பி வர பாதை தெரியாது போல், தயவு செய்து வாங்க, அப்படியே பின்னாடி கூடி போயிடுவோம், 1 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து ஒரே நாளில் வெயிட் லாஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு அவங்க வீட்டுக்கிட்டேயேவும். நான் வந்துட்டு அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க, இதை வந்து நீங்கள் டச் பண்ணாமல் நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சிஸ்டர்னு. நானும் வந்துட்டு 2 டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, முடியவே இல்லை. லைட்டாக டச் ஆகி நம்ம அவுட் ஆயாச்சு. நான் தான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு மட்டும் இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்நேரம் பயங்கர வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் என் வீட்டுக்காரி என்னை பின்னாடி இருந்து ஒரு சிரிப்பு.
ஆமாமா. இவங்க வந்து அப்படியே ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓடிருவாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. இப்படிதாங்க எல்லா இடத்துலயும் நம்ம டேமேஜ் ஆகுது நம்மளோட இமேஜ். அந்த அண்ணா வந்துட்டு பொசுக்குன்னு எங்கேயுமே டச் ஆகாம டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டாரு. இத பார்த்துக்கிட்டியா கத்துக்கோ அப்படின்றாரு. நான் உடனே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கே வெயிட் லாஸ் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி இதையும் அதையும் தூக்கி அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருந்தேன்னா என் வீட்டுக்கு வந்து குறுக்கு வலிக்குது கை வலிக்குதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா பார்த்துக்க அப்படின்னாரு. ஏன்னா நம்மலாம் பார்த்தவொடனே செய்யணும்னு தோணும். அந்த சிஸ்டர்ட்டையும் சொல்கிறேன், இப்படியெல்லாம் இந்த நேரம் நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் சிஸ்டர்னு. நடக்காது சிஸ்டர், நானும் இப்படி தான் டெய்லி நினைப்பேன், ஆனால் இது நாள் வரைக்கும் செஞ்சது இல்லைன்னு அவங்க சொல்ல, சரி சின்ன பிள்ளையா சேர்ந்து கொஞ்ச நேரம் கிரவுண்ட்லேயும் சூப்பராக விளையாண்டுட்டு பசங்களையும் விளையாட விட்டுட்டு அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு வீட்டுக்கே வரமாட்டேறாங்க. வாங்கடா மணி 3 ஆச்சு சாப்பிடுவோன்னு கூப்பிட்றோம், கிளம்பவே இல்லை இந்த இடத்த விட்டுட்டு. இன்றைக்கி வேற வெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதனால பசங்களுக்கு அவ்வளோ ஜாலி. சொற்றெல்லாம் அவுத்து போட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டர் எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எங்கள் கூட வரவே செஞ்சாங்க. சாப்பாடும் சிக்கன் குழம்பு, சாப்பாடு, சிக்கன் கிரேவி, முட்டைன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நிறைவாக சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே நாங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.